வணக்கம். ஏற்றுமதி இறக்குமதி துறையில், குறிப்பாக சுங்கத்துறையில் நமக்கு ஏற்பட வாய்ப்புள்ள சில சிக்கல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதிகமாக எங்கே சிக்கல் வரும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் எரர் தான். இதான் முதல் இடத்துல இருக்குது. இது இன்வாய்ஸ்க்கும் பேக்கிங் லிஸ்ட்டுக்கும் மிஸ்மேட்ச் ஆகும். ஹெச்எஸ் கோடில் ஒரு நம்பர் விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கஸ்டம்ஸில் மாட்டிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம திருப்பி கரெக்டான ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதில் அதிகபட்சம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாட்டா நம்ம கரெக்டான ஷிப்பில் அப்லோடு, அதாவது ப்ராடக்டை வந்து லோடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து குறையும். கப்பலை மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டாக்குமெண்ட் வந்து எரர் ஃப்ரீ டாக்குமெண்ட்டாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ் கோடு எரர். நான் முன்னாடி சொன்ன ஹெச்எஸ் கோடு ஒரு நம்பர் விடுறதும் இதுவும் ஒன்றும் கிடையாது. இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக சம்மந்தம் இல்லாத ஒரு ஹெச்எஸ் கோடை வந்து போடுறது. இது யார் பண்ணுவா அப்படின்னா பொருளை கடத்துகிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, வெளிநாடுகளுக்கு. அவங்க உதாரணத்துக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி இலங்கையில் மஞ்சளை வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு தடை விதித்தாங்க. இங்கேருந்து மஞ்சள் கண்ணா பின்னான்னு கடத்தினாங்க. ஸோ அப்படி மஞ்சளை கடத்தும் போது இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத வேற ஒரு ஹெச்எஸ் கோடு, அதாவது ஏற்றுமதிக்கு எந்த ஒரு தடையும் இல்லாத அரிசி வெங்காயம் மாதிரியான ஒரு ஹெச்எஸ் கோடை போட்டு அனுப்புறது. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நாம் பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும், லீகல் ஆக்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து அண்டர் வேல்யூவேஷன். நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க, சார் அண்டர் இன்வாய்ஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்படிலாம் பண்ணவே கூடாது, சட்டப்படி தப்புன்னு நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். அண்டர் இன்வாய்ஸ் அப்படின்றது என்னென்னா, சர்வதேச மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு பொருளோட விலை $10 அப்படின்னா நாம் அதை வந்து ரொம்ப குறைச்சி $7 $6 இன்வாய்ஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே எதை வழிவகுக்கும், கடைசியில் கருப்பு பண புழக்கத்துக்கு வழிவகுக்கும். இது வந்து 2 நாட்டுக்குமே வந்து நஷ்டம். அதனால் இந்த மாதிரி அண்டர் இன்வாய்ஸ் நாம் பண்ணோம் அப்படின்னா கஸ்டம்ஸில் பிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி வரும். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச மார்க்கெட்டில் என்ன விலையோ அது நம்ம போட்டிருக்க இன்வாய்ஸ் பண்ணியிருக்க கூட விலை, அதனோட டிஃப்ரென்ஸை நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது லீகல் ஆக்ஷனுக்கும் உள்ளாக வேண்டியிருக்கும். இது 2 பேருக்குமே பாதிப்பு, பையர் செல்லர் 2 பேருக்குமே பாதிப்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருள் அல்லது ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட பொருளை வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாமல் ஏற்றுமதி பண்ணுறது. ஸோ இதுவும் மிகப்பெரிய அளவில் லீகல் ஆக்ஷனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். கஸ்டம்ஸ் வந்து முழு பொருளையும் சீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து கஸ்டம்ஸ் ரெகுலராக மேற்கொள்ளக்கூடிய ரேண்டம் செக். ஸோ இதை அப்பப்போ அவங்க ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரேண்டம் செக் ஆகும்போது நான் மேலே சொன்ன பல்வேறு தவறுகள் வந்து கண்டுபிடிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் நாம் அதிகமாக கட்ட வேண்டிய வாய்ப்பும் சில நேரம் வரலாம். அதுக்கடுத்து டெமரேஜ் மற்றும் டிடென்ஷன். இது வந்து ஒரு பொருள் துறைமுகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இலவசமாக வச்சுக்கலாம். அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சுங்கத்துறையும் வந்து ஒரு சில டேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி அந்த பொருள் அங்கே இருக்கும்போது இறக்குமதியிலேயோ ஏற்றுமதியாளரோ அல்லது இறக்குமதியாளரோ அதுக்கான வாடகையை போர்ட்டுக்கு செலுத்த வேண்டியிருக்கும். இது தேவையில்லாத ஒரு செலவு. சில நேரங்களில் ஷிப்மெண்ட் வந்து கிளியர் ஆகாமல் ஹோல்ட் ஆகிருக்கும். ஏன்னா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அங்கே குட்ஸ் இருக்கும், பையராலையும் குட்ஸ் எடுக்க முடியாது. இங்கேருந்து நாம் அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை திருப்பி நம்ம ரெடி பண்ணி அனுப்புறது காலதாமதம் ஆகும்போது தேவையில்லாமல் அப்போ இந்த மாதிரி பணம் வந்து போர்ட்டுக்கு கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பராக எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா, டாக்குமெண்டேஷன்லேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்காது.